தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தியாகமானது லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 13வது வாக்கியம். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிட்டு. என்பதில் நாம் பார்க்கணும் பின்னணி என்னவென்று நமக்கு தெரியும். அங்கே இயேசு தொழுநோயாளரை குணப்படுத்துகின்றார். அப்போ அவர் வந்து சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே நீ விரும்பினால் என் நோயை உன்னால் குணப்படுத்த முடியும் என்று. அப்போ இயேசு சொல்கிற வார்த்தை, நான் விரும்புகிறேன், உன் நோய் உன்னை விட்டு நீங்கட்டும். இனி எப்படி தெய்வம் அவனை குணப்படுத்துகின்றார்? அவனை தொடுவதை நாம் பார்க்கின்றோம். அவனை தொட்டு இது அவனை குணப்படுத்துவது. அப்போ இதே மாதிரி தான் இந்த நாட்களில் தெய்வம் நம்மை தொடுகின்றார். எப்படி? அதான் திருப்பலி வழியாக. திருப்பலியில் நாம் பங்கெடுத்து கொண்டு நற்கருணை பெறுவதன் வழியாக. அப்போ தெய்வம் இதான் நற்கருணாதராக நம்ம மத்தியில் கடந்து வருகின்றார், நம்மை தொடுகின்றார். நம்முடைய மனதில் இருக்கிற காயங்களையும் உடலில் உள்ள வருத்தங்களையும் அனைத்தையும் எடுத்து மாற்றிக்கொண்டு நாம் விரும்புகிற விடுதலையும் சௌக்கியம் தெய்வம் தருகின்றார். அப்போ நீ நான் செய்கின்ற ஒரே ஒரு காரியம்தான், இறை சன்னதியில் நாம் திருப்பலி பங்கெடுக்க வேண்டும். எந்த ஒரு நொண்டி சாக்கும் சொல்லாமல், ஆண்டவரே நான் தினந்தோறும் நான் திருப்பலி பங்கெடுக்கின்றேன், எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே, அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தாரும் ஆண்டவரே, அந்த தூண்டுதல் எனக்கு தாரும் ஆண்டவரே சொல்லி நாம் கொண்டாட வேண்டும். மக்களே, திருப்பலியில் நீயும் நான் பங்கெடுக்கவில்லை என்றால் ஒரு நாள் தெய்வ அனுபவம் நம்மளால் அங்கே அனுபவிக்க முடியாது. ஏனோ தானோ என்று இருப்போம். அறிவு மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது, மாறாக அந்த அனுபவ தளத்துக்கு வர வேண்டும் என்றால் இதா திருப்பலி நமக்கு உதவி செய்யும். ஆக இறைசன் மன்றாடுவோம், ஆண்டவரே அறிவில் இருக்கிற நான் அந்த அனுபவ தளத்துக்கு என்னை நீ தம்மை கொண்டு வந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நாம் ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுவே, உம்முடைய தெய்வீக அனுபவத்தை நான் பெற எனக்கு சக்தியை தந்துள்ளோம். நாள்தோறும் திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டு நற்கருணை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபையை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.